கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். உதயநிதியின் இரட்டை அர்த்த பேச்சு கண்டிக்கத்தக்கது, பொறுப்பை மறந்து பேசியுள்ளார் என திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். உதயநிதியின் இரட்டை அர்த்த பேச்சு கண்டிக்கத்தக்கது, அவரது பொறுப்பை மறந்து பேசியுள்ளார் என திருமாவளவன் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதியின் இரட்டை அர்த்த பேச்சு கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் புரிதலை ஏற்படுத்திய உதயநிதியின் அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது என திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அளவில் ஊடகங்கள் விவாதிக்கும் அளவுக்கு அநாகரிகமாக பேசியுள்ளார் உதயநிதி என திருமாவளவன் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் புவியரசன் இணைப்புள்ளார். புவியரசன், திருமாவளவனின் கண்டனம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அந்த சமூக வலைதள பதிவில் உதயநிதியின் இரட்டுற மொழிதல் என்னும் வகையில் எள்ளி நகையாடும் கருத்தொன்றை கூறியிருப்பதாக அதில் பதிவிட்டிருக்கிறார். கிண்டலாக பேசும் முனைப்பில் தவறான பொருள்படும் ஒரு கருத்தை பேசியுள்ளார் என உதயநிதியின் கருத்தை மேற்கோள் காட்டி, இது ஆங்கில ஊடகங்களில் விவாதிக்கும் அளவுக்கும் கண்டிக்கும் அளவுக்கும் தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறியிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருப்பவர் இதுபோல இரட்டை பொருள் தரும் எள்ளல் நடையில் பேசும் முறையை தவிர்த்திருக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு ஒரு பாடத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசும் இத்தகைய அணுகுமுறையை அவரது அரசியல் தகுதிக்கு பொருத்தமானது இல்லை என்றும் நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையது அல்ல என்றும் விசிக தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சூழ்ந்திருப்பவர்களின் சுவைக்கு ஏற்ப சொல்லாடல் செய்வது என்கிற ஊந்துதலால் உணர்ச்சி வசப்பட்ட தன்னிலை மறந்து அணுகுமுறையை கைவிட வேண்டும் என்று உதயநிதிக்கு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் புரிதலை ஏற்படுத்திய அந்த அணுகுமுறையை கண்டிக்கத்தக்கது என்று விசிக தலைவர் உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாளை நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்திருப்பது தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு முறையில் இது தவிர்த்திருந்தால் ஆளுங்கட்சி மீதான நன்மதிப்பை உயர்த்தி இருக்கும் என்றும் விசிக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் கருத்து கண்டனத்திற்குரியது என்று விசிக தலைவர் கூறியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து தற்போது தாவேக கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியின் இந்த கருத்திற்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தற்போது உள்ள காவிரி உரிமைக்காக அனைத்து கட்சியினரும் மற்றும் பொதுமக்கள் என யாரும் இணைந்து குரல் கொடுப்பதற்கு இந்த இடம் சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதாவது நாளைய தினம் சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்திருப்பது நல்லது இல்லை என்ற ஒரு வகையில் இதனை தவிர்த்திருந்தால் ஆளுங்கட்சிக்கு இது நன்மதிப்பை கொடுத்திருக்கும் என்று தாவேக அரசுக்கும் ஒரு பாடத்தை விசிக தலைவர் வழங்கியிருக்கிறார். பராசக்தி, தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.